அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எல்லாரும் டிவிகே மெம்பர்ஷிப் கார்டு எப்படி எப்படி எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம மொபைலில் குரோமில் போய்க்கணும். ஃபஸ்ட்டு போயிட்டு டிவிகே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே டிவிகே ஃபேமிலின்னு வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னையும் டிவிகே மெம்பர்ஷிப் அப்படின்னு வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்குள்ளே டச் பண்ணிட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆன்லைன் வந்துடும். வணக்கம் தோழரே, தமிழக வெற்றி கழகம் தங்களோட அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 10 இலக்க மொபைல் எண்ணை டைப் பண்ணு வரும். அதில் ஏற்கனவே ஒரு நண்பர் நம்மளுக்கு உறுப்பினர்கிட்ட கேட்டிருந்தாரு. அவர் நம்பர் போடலாம். இப்போ அந்த நம்பரை டைப் பண்ணோடனே ஓடிபி கேட்கும். இப்போ நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்கலாம். ஆனால் அந்த ஓடிபி சொல்லுங்க. ஆ 43 13 16. ஓகேண்ணா. இப்போ ஓடிபி நம்பர் கொடுத்த உடனேயும் வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு கேட்கும். தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைய உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அவசியம். எனவே உங்களுடைய வாக்காளர் அடையாள எண்ணை அனுப்புங்க அப்படின்னு கேட்கும். அதில் வாக்காளர் அட்டை வாக்காளர் அட்டையில் மேலே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணோம். CSXI டைப் பண்ணோம். இதை டைப் பண்ணோடனையும் பேர் கேட்கும். இதை டைப் பண்ணோடனே பேர் வந்துடும். வணக்கம் திருமதி அப்படின்னு பேர் வந்துடும். பேர் வந்தோடனே நீங்கள் அந்த பேருக்காரரா பெயர் அப்படின்னு வரும். அப்பாவோட பெயர், அவர் உறவு முறை என்ன, தந்தை, நாமக்கல் மாவட்டம் இல்லை ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு வரும். அப்படி வந்தோடனையும் இது கரெக்டு அப்படின்னா சரின்னு செலக்ட் பண்ணிடணும். சரின்னு செலக்ட் பண்ணோடனையும் உங்கள் புகைப்படத்தை உள்ளீடுகள்னு வரும். புகைப்படத்தை உள்ளிடணும். அந்த படத்தை நம்ம சேவ் பண்ணணும். அந்த புகைப்படத்தை சேர்ந்து இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம இந்த படத்தை சேர்த்துடணும். இந்த படத்தை சேர்த்தோடனையும் உங்கள் புகைப்படம் வெற்றிகரமான இவ்வளோ நன்றி அப்படின்னு சொல்லி கீழே உறுப்பினர் அட்டை அச்சடிக்க அப்படின்னு இருக்கும். அந்த உறுப்பினர் அட்டை அச்சடிக்கணும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும், ஃப்ரெண்டு வந்துடும். உங்களுக்கு உறுப்பினர் கார்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை வேற யாருக்கோ அனுப்பிச்சு கூட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.